வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். பல்லுயிர் பெருக்கத்திற்கு முக்கிய பங்காற்றும் சிட்டுக்குருவிகள் இனம் காப்பாற்றப்பட வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்த பிரச்சினைக்கும் பதிலளிக்க மத்திய அரசு தயார். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. மகாராஷ்டிராவில் மீண்டும் ஆட்சி அமைப்பதில் மகாயுதி கூட்டணி தீவிரம். மும்பையில் நாளை புதிய எம்எல்ஏக்கள் கூட்டம். தமிழ் விரோதி என பிரச்சாரம் செய்வது சிலருக்கு பழக்கமாகிவிட்டது. பட்டய கணக்காளர் தேர்வு குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டு கொண்டாட்டம். அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. நீட் தேர்வுக்கு திமுக அரசு எதிரி அல்ல. தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு பேச்சு. பிரிவினைவாதம் பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பிரிவினைவாதத்திற்கு எதிராக பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் தமிழக அரசு. தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலம். ரிஷப் பந்த் 27 கோடி ரூபாய்க்கும் ஸ்ரேயஸ் ஐயர் 26.75 கோடி ரூபாய்க்கும் தேர்ந்தெடுப்பு. ஆஸ்திரேலிய அணிக்கு 534 ரன் இலக்கை நிர்ணயித்தது இந்திய அணி. விராட் கோலி அபார சதம். இரண்டாவது இன்னிங்ஸிலும் ஆஸ்திரேலியா தடுமாற்றம். கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 3 தினங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். இனி விரிவான செய்திகள். எவ்வித அரசியல் பின்புலமும் இல்லாத இளைஞர்களை அரசியலோடு இணைக்க பலவிதமான சிறப்பு இயக்கங்கள் நடத்தப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். என்சிசி தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் சமூக சேவைக்கு வித்திடும் தேசிய மாணவர் படையில் இளைஞர்கள் அதிக அளவில் தங்களை இணைத்துக் கொள்ளுமாறு பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 116வது அத்தியாயம் அகில இந்திய வானொலியிலும் தூர்தர்ஷனிலும் ஒலிபரப்பானது. இதில் உரையாடிய பிரதமர் என்சிசி எனப்படும் தேசிய மாணவர் படை தினம் இன்று கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்தார். 2016ஆம் ஆண்டு 14 லட்சம் இளைஞர்களை கொண்டிருந்த தேசிய மாணவர் படை தற்போது 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களை கொண்டிருப்பதாகவும், தற்போது பெண் கேடட்களின் எண்ணிக்கை 40% அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நிர்மாணிப்பதில் இளைஞர்களின் பங்கு மிகப்பெரியது என்பதால் அதிக எண்ணிக்கையில் தேசிய மாணவர் படையோடு இணைத்துக் கொள்ளுமாறு இளைஞர்களுக்கு பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். அடுத்த ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி விவேகானந்தரின் 162வது பிறந்த நாள் கொண்டாடப்படுவதையொட்டி இளைஞர்களின் கருத்துக்களுடன் மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும், இதில் 2000 இளைஞர்கள் வளர்ச்சி அடைந்த இளம் தலைவர்கள் உரையாடலில் பங்கெடுக்க இருப்பதாகவும் பிரதமர் கூறினார். எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாத 1 லட்சம் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று செங்கோட்டையில் தாம் உரையாற்றியதை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி,
புதிய இளைஞர்களை அரசியலோடு இணைக்க தேசத்தில் பலவிதமான சிறப்பு இயக்கங்கள் நடத்தப்படும் என்றார். साथियों, आज बड़ा ही खास दिन है. आज நான் இளைஞர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன். அதிக எண்ணிக்கையில் தேசிய மாணவர் படையோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த ஒரு பணிக்கு சென்றாலும் கூட என்சிசியில் உங்களுக்கு கிடைத்த ஆளுமை திறன் மேம்பாடு உங்கள் பணிக்காலத்தில் தோள் கொடுக்கும். குழந்தைகளின் படைப்பாற்றலை மேம்படுத்தும் வகையில் சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள பிரக்ரித் அறிவகத்தின் தனித்துவமான செயல்பாடுகள் குறித்து பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தமது சமீபத்திய கயானா பயணம் குறித்து பேசிய பிரதமர், உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான இதயங்களில் பாரதம் வாழ்ந்து வருவது பெருமை அளிக்கும் விஷயம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அண்மையில் தொடங்கப்பட்ட தாயின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற இயக்கத்தின் வாயிலாக 5 மாதங்களில் 100 கோடி மரங்கள் நடப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கம் தற்போது உலகின் பிற நாடுகளில் பரவி இருப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். புத்தகங்கள் மனிதனின் மிகச்சிறந்த நண்பன் என்பதால் இந்த நட்பினை வலுப்படுத்துவதில் நூலகத்தை தவிர சிறப்பான இடம் வேற எதுவும் இல்லை என்றும் பிரதமர் கூறினார். आजकल बच्चों की पढ़ाई को लेकर कई तरह के प्रयोग हो रहे हैं. நமது குழந்தைகளின் படைப்பாற்றல் மேலும் வளர வேண்டும், புத்தகங்களிடம் அவர்களின் நேசம் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதே முயற்சியாக இருக்கிறது. நான் சென்னையின் ஒரு எடுத்துக்காட்டை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு நூலகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இது படைப்பாற்றல் மற்றும் கற்றலின் மைய களமாக ஆகியிருக்கிறது. இதன் பெயர் பிரக்ரித் அறிவகம். இந்த நூலகம் பற்றிய எண்ணம் தொழில்நுட்ப உலகோடு தொடர்புடைய ஸ்ரீராம் கோபாலன் அவர்களின் கொடை. அயல் நாட்டில் தனது பணியின் போது இவர் நவீன தொழில்நுட்ப உலகோடு இணைந்து வந்திருக்கிறார். இதிலே 3000த்திற்கும் அதிகமாக புத்தகங்கள் இருக்கின்றன. இவற்றை படிக்க குழந்தைகள் சாரி சாரியாக வருகிறார்கள். புத்தகங்களை தவிர இந்த நூலகத்தில் பல வகையான செயல்பாடும் குழந்தைகளை ஈர்க்கின்றன. கதை சொல்லும் அம்பாகட்டும், கலைப்பட்டறைகளாகட்டும், நினைவாற்றல் பயிற்சி வகுப்புகளாகட்டும், ரோபோட்டிக்ஸ் பாடமாகட்டும், மேடை பேச்சாகட்டும், இங்கே அனைவருக்கும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது. அது அவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது. ஐதராபாத்தில் ஃபுட் ஃபார் தாட் என்ற நிறுவனம் பல அருமையான நூலகங்களை உருவாக்கி இருப்பதாகவும், பீகாரில் பிரயோக் நூலகம் அமைக்கப்பட்டிருப்பதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். பல்லுயிர் பெருக்கத்திற்கு முக்கிய பங்காற்றும் சிட்டுக்குருவிகள் இனம் காப்பாற்றப்பட வேண்டும் என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றிய போது சிட்டுக்குருவி இனம் அழிந்து வருவதை நினைவு கூர்ந்தார். சென்னையை சேர்ந்த கூடுகள் என்ற அறக்கட்டளை மேற்கொண்டு வரும் பணிகளை சுட்டிக்காட்டிய பிரதமர், இந்த அமைப்பு சிட்டுக்குருவியின் எண்ணிக்கையை பெருக்க பள்ளி குழந்தைகளுடன் இணைந்து மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். எனவே அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை காப்பாற்ற முன் வருமாறு பறவைகள் நல ஆர்வலர்களை அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் அனைவரும் உங்கள் சிறு வயதில் சிட்டுக்குருவியை உங்கள் வீட்டு கூரைகளிலோ மரங்களிலோ கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள். அதன் கீச்சொலியை கேட்டிருப்பீர்கள். தமிழிலும் மலையாளத்திலும் இதை குருவி என்றும், தெலுங்குவில் இதை பிச்சுகா என்றும், கன்னடத்தில் இதை குப்பி என்றும் பெயரிட்டு அழைக்கிறார்கள். அனைத்து மொழிகளிலும் கலாச்சாரத்திலும் சிட்டுக்குருவி தொடர்பான சம்பவங்கள், கதைகள் இருக்கின்றன. நம் அருகிலே உயிரி பன்முகத்தன்மையை பராமரிப்பதில் சிட்டுக்குருவிக்கு மிக மகத்துவமான பங்களிப்பு உண்டு. ஆனால் இன்று நகர்ப்புறங்களில் மிக அரிதாகவே சிட்டுக்குருவி காணப்படுகிறது. பெருகி வரும் நகர்ப்புறங்கள் காரணமாக சிட்டுக்குருவி நம்மை விட்டு தொலைவாக சென்று விட்டது. இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த குழந்தைகளில் பலர் சிட்டுக்குருவியை படங்களிலோ காணொளிகளிலோ மட்டும் பார்த்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குழந்தைகளின் வாழ்விலே இந்த இனிமையான பறவையை மீண்டும் மீட்டெடுக்க சில வித்தியாசமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னையைச் சேர்ந்த கூடுகள் அறக்கட்டளையானது சிட்டுக்குருவியின் எண்ணிக்கையை பெருக்க பள்ளி குழந்தைகளை தங்கள் இயக்கத்தில் கலந்து கொள்ள செய்திருக்கிறார்கள். இந்த அமைப்பைச் சேர்ந்த சிலர் சிட்டுக்குருவிகள் நமது அன்றாட வாழ்விலே எத்தனை மகத்துவம் வாய்ந்தவை என்பதை பள்ளிகளுக்கு சென்று புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி புதிய அரசை அமைப்பதற்கான நடவடிக்கையில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஆளும் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 230 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் பாஜக மட்டும் 132 தொகுதிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்தது. முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கட்சி 57 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 41 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் மகாயுதி கூட்டணியின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக அக்கூட்டணியின் புதிய எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. இதில் ஆட்சி அமைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தலைமையிலான புதிய அரசு வருகிற 28ஆம் தேதி அன்று பதவியேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி 34 இடங்களில் வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து ராஞ்சியில் உள்ள முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இல்லத்தில் இன்று அக்கட்சியின் புதிய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆளுநர் சந்தோஷ் கங்குவாரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஹேமந்த் சோரன் தமது தலைமையிலான புதிய அரசு வருகிற 28ஆம் தேதி பதவியேற்க இருப்பதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்த பிரச்சினைக்கும் பதிலளிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. குளிர்கால கூட்டத்தொடரின் போது இரு அவைகளையும் சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு சார்பில் தில்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இணை அமைச்சர் எல் முருகன், பிஜு ஜனதா தளம் சார்பில் சஸ்மித் பத்ரா, மதிமுக சார்பில் வைகோ, காங்கிரஸ் சார்பில் பிரமோத் திவாரி, ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழ் விரோதி என பிரச்சாரம் செய்வது சிலருக்கு பழக்கமாகிவிட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சித்துள்ளார். பொங்கல் தினத்தன்று பட்டய கணக்காளர் தேர்வு நடத்தப்படுவது குறித்து எதிர்ப்பு தெரிவித்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக பாஜக நிர்வாகியின் எக்ஸ் பதிவை மேற்கோள் காட்டி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் பட்டய கணக்காளர் தேர்வை மத்திய அரசு நடத்தவில்லை என்றும் ICAI என்ற தன்னாட்சி அமைப்புதான் நடத்துவதாக சரியான விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எந்த ஒரு விஷயத்திலும் சிலருக்கு தமிழ் விரோதி என பிரச்சாரம் செய்வது பழக்கமாகிவிட்டது போலும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம் செய்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். உலகை உலுக்கிய நிகழ்வுகள், தலைவர்களின் சந்திப்புகள், பின்னணி தகவல்கள், சர்வதேச பொருளாதார நகர்வுகள், புவிசார் அரசியல், ஒவ்வொரு வாரமும் உலகம் இந்த வாரம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு உங்கள் டிடி தமிழில். இது ஒரு மீள்பார்வை. செய்திகள் தொடர்கின்றன.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு வருகிற 26ஆம் தேதி அன்று காலை 11 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் உயர்நீதிமன்றம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் அரசியலமைப்பு நெறிமுறைகள் தொடர்பான பேச்சு போட்டிகள், கருத்தரங்குகள் மற்றும் வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தவும் தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீட் தேர்வுக்கு திமுக அரசு எதிரி இல்லை என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இயற்கை மருத்துவ தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் சென்னை அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் அமைப்பு சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் வந்தால் தாங்கள் எதிர்ப்போம் என்றும், நீட் தேர்விற்கு திமுக எதிரி இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வை நேர்மையாக நடத்தினால் தங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். யானைகளை புத்துணர்வு முகாமிற்கு அனுப்புவது குறித்து கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் கோவில் யானை தாக்கி உயிரிழந்த பாகன் உதயகுமார் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயும், பாகனின் உறவினர் சிவபாலனின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாயும் நிவாரணத் தொகையை அமைச்சர் நேரில் சென்று இன்று வழங்கினார். மேலும் கோவில் யானை தெய்வானையை பார்வையிட்டு பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, தற்போது கோவில்களில் யானைகள் பராமரிக்கும் இடங்களில் அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது என்றும், தேவைப்பட்டால் கோவில் யானைகளை முகாமிற்கு அழைத்துச் செல்வது குறித்து ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தெய்வ வழிபாடில் யானை என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய பொருளாக இருப்பதால் அதை காக்கின்ற முயற்சியில் நிச்சயமாக இந்து சமயத்துறை ஈடுபடும். இப்படி யானைக்கு குளியலறை, அது நடைபயிற்சி செய்கின்ற இடையெல்லாம் கிட்டத்தட்ட 3 ஏக்கருக்கு மேல் இருக்கின்ற இடத்தில்தான் அது பொழுது முழுவதும் இருக்கின்றது. வருங்காலங்களில் அதற்கு கூடுதல் இடம் தேவை என்றால் கூட அதையும் ஏற்படுத்தி தர துறை தயாராக இருக்கின்றது. விலை மதிக்க முடியாத இந்த மனித உயிர் இழப்பு என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். அனைத்து திருக்கோயில் சார்பில் இருக்கின்ற 28 யானைகளுக்கும் இந்த நடைமுறையை, இந்த முன்னெச்சரிக்கையை தொடர்ந்து கடைபிடிப்போம். நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்திற்கு வர அஇஅதிமுக அரசு செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்களே காரணம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், தமிழ்நாட்டில் 31 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை அஇஅதிமுக வழங்கியதாக தெரிவித்தார். அஇஅதிமுகவால் தொடர் தோல்விகளை சந்தித்த கட்சிதான் திமுக என்றும், சோதனையான காலகட்டங்களில் பக்கபலமாக இருந்தவர் ஜானகி ராமச்சந்திரன் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். அஇஅதிமுகவினர் கோவிலாக வணங்கிய எம்ஜிஆர் மாளிகையை சேதப்படுத்தியவர்களை ஆண்டவன் பார்த்துக் கொள்வார் என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு முறையில் எம்ஜிஆர் பேசிய காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. அஇஅதிமுகவின் நலனுக்காக தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சரான ஜானகி ராமச்சந்திரன் கட்சியை விட்டுக் கொடுத்தார் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து செய்தி வெளியிட்ட காணொலி ஒன்று ஒலிபரப்பப்பட்டது. அதில் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு சூழ்நிலையால் அரசியலுக்கு வந்து, பிறகு அரசியல் தனக்கு சரிப்பட்டு வராது என தைரியத்துடன் முடிவெடுத்து அஇஅதிமுகவை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்தார் என்று ரஜினிகாந்த் கூறியுள்ளார். கட்சியின் நலனுக்காக அவர் விட்டுக் கொடுத்தது அவரது நல்ல குணத்தையும் பக்குவத்தையும் உணர்த்தியதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். அஇஅதிமுகவின் பிரம்மாஸ்திரமான இரட்டை இலை சின்னம் கிடைப்பதற்காக மறைந்த முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன் இந்த தியாகத்தை செய்ததாகவும் நடிகர் ரஜினிகாந்த் அதில் தெரிவித்துள்ளார்.
பிரிவினைவாதம் பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பிரிவினைவாதத்திற்கு எதிராக பேசுபவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் பெண்களுக்கு இலவச வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் தமிழக அரசு ஆன்மீகத்திற்கும் இந்து மதத்திற்கும் எதிராக பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக தெரிவித்தார். பிரிவினைவாதம் பேசுபவர்கள் மீது வழக்கு தொடுக்காமல் அதற்கு எதிராக பேசுபவர்கள் மீது வழக்கு தொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என அவர் கேள்வி எழுப்பினார். பெயரளவில் மதுவிலக்கு மாநாடு நடத்திய திருமாவளவன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எப்படியாவது திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நிலையில்தான் உள்ளார் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் 4 லட்சம் குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கிராமப்புறங்களில் உள்ள பெண்களின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் கிராமங்களில் உள்ள ஏரி, வாய்க்கால் தூர்வாறுதல், தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கழிவறை கட்டுதல், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டுதல் போன்ற மத்திய அரசு திட்டங்களின் மனிதவளமாக இது பயன்படுத்தப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு ரூபாய் 295 அதிகபட்ச ஊதியமாக வழங்கப்படுகிறது. அவரவர் வேலைக்கு ஏற்ப வாரம் ஒரு முறை ஊதியம் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் 13 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 688 ஊராட்சிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சுமார் 4 லட்சம் குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு மட்டும் இதற்காக ரூபாய் 89 கோடி ஊதியமாக வழங்கப்பட்டுள்ளது. கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அகரம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பெண்கள் இது குறித்து கூறுகையில், நாங்க இங்க 100 நாள் வேலை திட்டத்துல வேலை செய்யறோம். எங்க ஊர்ல நிறைய பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இதுல சேர்ந்து பயனடைறாங்க. நாங்க வேலை செய்யறோம். எங்களுக்கு வார சம்பளம் ஒரு நாளைக்கு 255 ரூபா வரைக்கும் எங்களுக்கு அக்கௌண்ட்ல நேரடியா வருது. எங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வருது. நாங்க எல்லாருமே நேரடியா போய் பேங்க்ல தான் வாங்கிக்கிறோம். அது எங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுது. வேலை எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. எல்லாருமே இந்த வேலையில ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கும். தினமும் லேடிஸ்லாம் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 295 ரூபா சம்பளம் பேங்க்ல வந்துருது. பேங்க்ல இருந்து நாங்க ஏடிஎம்ல எடுத்துக்கிறோம். இந்த வேலை எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இது இன்னும் விரிவுபடுத்தினா நல்லா தான் இருக்கும். கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் வாழ்வாதாரம், குழந்தைகளின் கல்வி, பொருளாதாரம் ஆகியவை இந்த திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். அகில பாரதிய கிராஹக் பஞ்சாயத்து சார்பில் நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் 51ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி குயவர்பாளையத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் ஆர். செல்வம், கூடுதல் சார்பு நீதிபதி ராஜசேகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். தொடர்ந்து நுகர்வோர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆசனூர் அருகே வனப்பகுதிக்குள் சாலையோரத்தில் இருந்த மூங்கில் மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்த ஆசனூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மூங்கில் மரங்களை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீர்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்பு மூங்கில் மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டதை தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள நெலாக்கோட்டை பகுதியில் இரவு நேரத்தில் காரில் வந்த ஒருவரை வழிமறித்த காட்டு யானை காரை சேதப்படுத்தியது. மேலும் யானைக்கு மதம் பிடித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் அடங்கிய குழு மதம் பிடித்த காட்டு யானையை கண்காணித்து அதை காட்டுக்குள் விரட்டும் முயற்சியில் களமிறங்கியுள்ளது. தேனியில் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு இன்று விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது. இதனை தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பொதுமக்கள் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் என இரு பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட இப்போட்டியில் இளைஞர்கள், இளம் பெண்கள், தன்னார்வலர்கள் மற்றும் சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை பெறுபவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பெரியகுளம் சாலையில் துவங்கிய வாக்கத்தான் நேரு சிலை, மும்முனை சந்திப்பு என நகரின் முக்கிய வீதிகள் வழியாக 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடத்தப்பட்டது. நடைபயிற்சி செய்வதன் அவசியம், உடல் ஆரோக்கியம் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பின்பற்ற வேண்டிய உணவு முறைகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு தன்னார்வலர்கள் பங்கேற்றனர்.
போட்டியில் வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை வென்றவர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. அமெரிக்க வேளாண் அமைச்சராக ப்ரூக் ரோலின்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை அந்நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் வெளியிட்டார். அண்மையில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்ப் தமது புதிய அமைச்சரவையில் இடம்பெறும் அமைச்சர்கள் பட்டியலை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் அமெரிக்காவின் புதிய வேளாண் அமைச்சராக ப்ரூக் ரோலின்ஸ் பணியாற்றுவார். அமெரிக்க விவசாயிகளை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ப்ரூக் ரோலின்ஸ் மிகவும் உதவியாக இருப்பார் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக விளங்குவார் என்றும் அறிக்கை ஒன்றில் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் ஆஸ்திரேலிய அணி 2வது இன்னிங்ஸிலும் தடுமாறி வருகிறது. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 150 ரன்னும் ஆஸ்திரேலியா 104 ரன்னும் எடுத்தன. இதையடுத்து 2வது இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 487 ரன்களை குவித்து டிக்ளேர் செய்தது. இதன் மூலம் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணிக்கு 534 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. அதிரடியாக விளையாடிய இந்திய வீரர் விராட் கோலி சதம் அடித்தார். சிறப்பாக விளையாடிய ஜெய்ஸ்வால் 161 ரன் குவித்தார். இதன் பின்னர் 534 ரன் என்ற கடினமான இலக்கை நோக்கி 2வது இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு தொடக்கத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த அணி 12 ரன்கள் எடுப்பதற்குள் 3 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. பூம்ரா 2 விக்கெட்டுகளையும் சிராஜ் 1 விக்கெட்டையும் கைப்பற்றினார். நாளை 4ஆம் நாள் ஆட்டம் நடைபெற உள்ளது. இந்த டெஸ்டில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது. IPL கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலத்தில் இந்திய வீரர்கள் ரிஷப் பந்த் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் அதிக விலைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டது. 10 அணிகள் பங்கேற்கும் 18வது IPL T20 கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி தொடங்கி மே 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் IPL கிரிக்கெட் வீரர்களுக்கான ஏலம் சவுதி அரேபியாவில் இன்று நடைபெற்றது. இந்திய வீரர்கள் 1165 பேரும் வெளிநாட்டு வீரர்கள் 409 பேரும் ஏலத்தில் பங்கேற்க பதிவு செய்துள்ள நிலையில் 577 வீரர்கள் இறுதியாக ஏலத்தில் இடம்பெற்றனர். இதில் இந்திய வீரர் ரிஷப் பந்தை அதிகபட்சமாக 27 கோடி ரூபாய்க்கு லக்னோ அணி ஏலம் எடுத்தது. IPL வரலாற்றிலேயே இது அதிகபட்ச ஏலத்தொகையாகும். இதேபோல் ஸ்ரேயஸ் ஐயரை 26.75 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணி ஏலம் எடுத்தது. ஹர்ஷ்தீப் சிங்கையும் யுஷ்வேந்திர சாகலையும் பஞ்சாப் அணி 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. முகமது சிராஜை 12.25 கோடிக்கு குஜராத் தேர்வு செய்துள்ளது. முகமது ஷாமியை 10 கோடி ரூபாய்க்கு ஐதராபாத் அணி எடுத்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.